பண்பாடு அற்ற ஒருவனை பண்புடைய மனிதனாக மாற்றுவதுதான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை நமக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் பணம் கொடுப்போம். இல்லை என்றால் குருதட்சணை என்ற பெயரில் ஏதாவது பொருள் கொடுப்போம். இது காலமாக நடைபெறக்கூடிய ஒன்று. ஆனால் இன்று அதுவே பெற்றோர்களுக்கு ஒரு கட்டண சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கட்டணங்களை குறைத்து அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்குங்கள். அறம் செய்ய விரும்பு என்றேன். ஏன் நான் அறம் செய் என்று கூட சொல்லி இருக்கலாமே. ஏனென்றால் அறம் செய்வதை நீங்கள் விரும்பி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அறம் செய்ய விரும்பு என்றேன். மன்னரும் மாசர கற்றோடும் சீர்தூக்கின் மன்னருக்கு கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமில்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆளுகிற அரசனோ தலைவனோ அறிவுடையவனாக மாசர கற்றோனாக இருந்தால் மட்டுமே அந்த நாடும் நகர மக்களும் செழிப்போடு இருப்பார்கள். நல்பொருள் கொடுத்து நன்றாயோது நுண்பொருள் கொடுத்து நூல் பல அறி. முத்தமிழ் தமக்கொரு மூப்பும் இல்லை, நெடுங்கடல் ஓடியும் நிலையே கல்வி. மூத்த மொழியை கற்றோருக்கு என்றுமே முதுமையே வாராது. அதாவது நம் தமிழ் மொழியை கற்றவனுக்கு என்றுமே இளமைதான். தற்போது இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. என்னவென்றால் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்தவுடன் மாணவர்கள் அந்த மகிழ்ச்சியில் தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக காவல் நிலையங்களிலிருந்து காவல்துறையினரை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி ஒரு மகிழ்ச்சியினால் ஒழுக்கமின்மையினால் பள்ளிக்கூடங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்கு எங்கே போனது உங்கள் ஒழுக்கம்? நீங்கள் முதல் மதிப்பெண் வாங்கியும் என்ன பயன்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்று மருத்துவர்களில் சிலர் பெண்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். பொறியாளர்களில் சிலர் லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து தரமற்ற பொருட்களை வைத்து தரமற்ற கட்டிடங்களையும் தரமற்ற பாலங்களையும் கட்டியதால் புயல்களில் அப்படியே அது சரிந்து விழுகிறது. இன்று வழக்கறிஞர்களில் சிலர் லஞ்சம் வாங்கி அநீதியின் பக்கம் சென்று நிரபராதிகளை குற்றவாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களில் சிலர் இன்று பாலியல் வன்முறைக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்று அரசியல்வாதிகளில் பலர் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் ஒன்று ஓட்டுக்காக இருக்கிறது, இல்லை என்றால் ரூபாய் நோட்டுக்காக இருக்கிறதே தவிர நம் நாட்டுக்காக இல்லை.